ப்ரொடியூசருக்கும் அந்த கதாநாயகனுக்கும் முதல்ல வாழ்க்கை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க ஒரு நல்ல எண்ணத்துக்காகவே இந்த படம் ரொம்ப நல்லா வரும் பிகாஸ் சார் டிசர்வ்ஸ் இட். அவர் பண்ண படங்கள் எல்லாம் பல ஹீரோஸ் ஒரு மிகப்பெரிய சக்சஸையும் ஒரு நல்ல ஒரு பயணத்துக்கான ஒரு வேலையும் அமைத்து இருக்குது. அதே மாதிரிதான் எனக்கும் அவருடைய பயணத்துல நானும் ஒரு அனுபவமா இருக்கேன்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேல் சார் பத்தி எல்லாருக்கும் தெரியும், அதுதான் நம்பிக்கைங்க. எனக்கு தெரிஞ்சது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஸ்கிரிப்ட் நான் படிக்கவே மாட்டேன், அவர் சொல்றதுதான் நான் கேட்கிறேன். ஸ்கிரிப்ட் படிக்கிறத விட சார் ஒரு தடவை நீங்க கதையை சொல்லுங்க, ஒரு படத்தை 10 தடவை பார்த்த மாதிரி இருக்கு சார் நீங்க சொல்றதே. அவ்வளவு டீட்டெயிலா சொல்லுவாரு, அவ்வளவு வேலைக்கோ சொல்லுவாரு, அவரோட ஷார்ட் எப்படி நடிக்கணும்னு சொல்லுவாரு, என்ன எமோஷன் சொல்லுவாரு, ஒரு சின்ன காமெடி சீன் கூட அவ்வளவு ரசிச்சு அவர் சொல்லுவாரு. ஆனா என்னன்னா அதை சொல்லும் போது காது கொடுத்து நம்ம கேட்கணும், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சேர பக்கத்துல போயிட்டு சொல்லுங்க சார். சாருடைய அந்த ஒரு உணர்வு கதை சொல்லும்போது அது உள்ள போயிடுது, அந்த லொகேஷன் போயிடுறாரு, அந்த சீன் போயிடுறாரு. அப்புறம் நம்ம காது வந்து கேட்கணும், அப்படியே கேட்டா ஒரு நல்ல படத்தை பார்க்க ஒரு ஃபீல் கிடைக்கும். அவர் எப்ப கதை சொன்னாங்க சார் எனக்குதான் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் கேட்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னுடைய குறையில தீபாவளி. அந்த படத்தை இயக்குனாரு. இன்னைக்கும் ஒரு ஒரு திருப்பதி பிரதர்ஸ் நம்ம லிங்கசாமி சார் அவங்க சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், எனக்காக நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்களா லேடிஸ் சார்பாக பண்றீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நான் வேற பரவாயில்ல பண்றது இதெல்லாம் வேற. ஆனா லேடிஸோடைய கதையை முதல் ப்ரொடியூஸ் பண்ண நினைக்கிறது ரொம்ப பாசிட்டிவா நான் பார்த்தேன். அப்பதான் நான் கதையை கேட்டேன், இந்த கதையை கேள்வி கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி சார் நீங்க நல்ல படங்கள் அடுத்தடுத்து பண்ணணும் சார், ஃபாஸ்டா பண்ணணும் சார், நிறைய படங்கள் வரணும் சார், நீங்க பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த பாட்டுதான் சார் சொன்னாரு, இந்த எஸ் ஸ்பெஷல் ஏரியா அப்படின்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா நோ சொல்லாத ஏரியா வருது, எல்லாத்துக்கும் எஸ் தான் சார். நீ ஷார்ட் எப்படி பண்ணிக்கலாமா சார், சார் இந்த ஆக்ஷன் எப்படி பண்ணிக்கலாம், எஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ரொம்ப ரேரா இருக்கு அது பாக்குறது. எல்லாமே நல்லா வரணும்னு நினைச்சு அந்த ப்ரொடக்ஷன் காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய சில டைரக்டர்ஸ்லாம் அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர். அதனாலதான் இந்த அளவுக்கு அவருக்கு பெரிய வெற்றிகள் கிடைச்சிருக்கு. 25 சும்மா இன்னும் நிறைய பண்ணணும், அவரு நானும் கூட இருக்கணும், கண்டிப்பா நிறைய நல்ல படங்கள் பண்ணணும். 50 ஆகணும், 75 ஆகணும், 100 ஆகணும், 100 வயசு நல்லா இருக்கணும். அடுத்ததாக 3 தயாரிப்பாளர்கள் நான் மேடைக்கு ஆசைப்படுறேன். ஏன்னா